அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இரண்டாவது கருத்தரங்கம் காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது. எந்தவித குறையும் இல்லை. எல்லாருமே வந்து சந்தோஷமாக மனசு ஃப்ராங்காக அழகாக சந்தோஷமாக பேசி சென்றிருக்கிறார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவர் சொன்ன மாதிரி நிறையா நம்ம வீடு எப்போ வேணாலும் பேசிக்கலாங்கிறதால நான் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். வெளியிலேருந்து வர்றவங்க நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தோம். அழகாக பேசியிருக்காங்க. எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா கடைசியில் பேசுறது ஒரு நல்ல விஷயம்தான் இது. ஏன்னா கேபி வந்து கடைசியில் தான் வந்துடுது. ஏன்னா பாரம்பரியம்தான் ஆரம்பத்தில் 99% பாரம்பரியம் தான். அப்போ கேபிங்கிறது அட்வான்ஸ்டு. இன்னைக்கு எவ்வளவு முறைகள் வந்திருந்தாலும் கடைசியாக வந்து நின்று இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறது கேபி தான் விளையாடிக்கிட்டு இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கேபிக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு கிளாஷ் இருக்கு. கிளாஷ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கிளாஷ் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் நினைக்கல. ஏன்னா பாரம்பரியத்தை தாண்டி இங்கே கேபியில் எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஏன்னா கிரகக்காரத்துவம் பாரம்பரியத்திலேருந்து தான் எடுத்திருக்கிறோம். பாவக்காரகத்துவம் பாரம்பரியத்தில் தான் எடுத்திருக்கிறோம். 27 நட்சத்திரம் அங்கேருந்து தான் எடுத்தோம். 12 பாவங்களும் அதுதான் எடுத்திருக்கோம். 12 எல்லாமே அங்கே தான் இருக்குது. விம்சோத்தரி தசையை 120க்கு நாங்கள் ஏதாவது 130 போட்டிருக்கோம். ஒன்றுமே இல்லையே. எல்லாமே அதான் பேசு, அதான் பேசு. அது தாய் தந்தைன்னா அதுதான் பாரம்பரியம் தான். ஆனால் அதுக்காக வேண்டி அதை தாண்டி போகக்கூடாது, அதிகமாக சிந்திக்க கூடாதுன்னு நினைப்பது தவறு. எப்படிங்க தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு விவசாய குடும்பமாக இருக்கலாம், இன்னும் வந்து பெரிய அளவில் பெரிய பதவியில் இல்லாத குடும்பமாக இருக்கலாம், இன்னும் ஆசிரியராக கூட இருக்கலாம். அவர்களுடைய குழந்தை அவர்களை விட அதிக கல்வி படித்து அவர் IAS அதிகாரியாகவோ ஒரு பெரிய பதவியோ அடைந்தால் அந்த தாய் தந்தையர் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? இதுக்கு சொல்லுங்க பதில். சந்தோஷப்படணுங்க. அதாவது பாரம்பரியத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு சிந்தித்து ஒரு மாமனிதர் ஜோதிட மார்த்தாண்டம் என்று பட்டம் வாங்கியவர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வந்து சொன்னா ஐயோ என்ன அது? உன்னுடைய குழந்தை நல்ல பதவி அடைந்தால் நீ சந்தோஷப்பட மாட்டாயா? அப்ப பாரம்பரியத்தில் இருந்து ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்திருக்குன்னா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்ப்பதற்கு பதிலாக ஓடுறான் சப்ளாடு. ஐயோ வேணாம் சப்ளாடு. என்னடா சப்ளாடுனா என்ன? உபநட்சத்திரம் என்ன? அட தசையில புத்தி வருது, அதான சப்ளாடு. இதை சொன்ன உடனே ஒரு ஜோதிட நண்பர், இவ்வளவு நாள் எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா தானே தெரியும். நீ தான் சொன்ன உடனே உண்டடிச்சு ஓடுறிய. அப்போ இப்பொழுது என்ன நடக்கிறதுன்னா கொஞ்சம் மாறிட்டு வருது. நான் மாற்றங்களை பார்க்கிறேன். என்ன மாற்றங்களை பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச காலமா ஒரு வருஷமா, ஒரு 6 மாசமா, ஒரு வருஷமா கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வார்த்தை வரல பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்து. இப்ப வருது. என்னன்னா லக்ன புள்ளி முக்கியங்க அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி அங்க பேசுனாங்களா லக்ன புள்ளியை பத்தி? இதற்கு முன்பு லக்ன புள்ளியை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. எனக்கு தெரியும். ஏன்னா நானும் 25 வருஷம் பாரம்பரியத்தில் இருந்துட்டு தானே இங்க வந்திருக்கேன். அன்னைக்கு நானும் லக்ன புள்ளி பேசல தானே. அப்ப இப்போ வரைக்கும் லக்ன புள்ளியை பேசல தானே. ஆனா இப்ப என்ன திடீர்னு லக்ன புள்ளியை பத்தி கவலை வந்துருச்சு? சந்தோஷம். லக்ன புள்ளியை பத்தி கவலைப்படுகிற அளவுக்கு ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடர்கள் முன்னேறி இருப்பது எனக்கு சந்தோஷம். ஆனா லக்ன புள்ளிய அவங்க லக்ன புள்ளி என்ன பார்க்கறாங்க தெரியுங்களா? பாரம்பரிய ஜோதிடத்துல லக்ன புள்ளி எது தெரியுமா?
அதாவது ஒரு நட்சத்திரத்தை 4 பாதமா எடுத்தாங்கன்னா 13 டிகிரியை 4ஆ பிரிச்சா 3 டிகிரி 20 மினிட் ஒரு பாதம். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 டிகிரி 20 மினிட் தான் லக்ன புள்ளியம். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், நட்சத்திரத்தில் குழந்தை தசாபுதி போயிடும். சந்திரன் என்ற நட்சத்திரம் வேறு, லக்ன புள்ளி என்பது வேறு. பாவமுனை அது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதை எப்படி எடுக்கிறாங்கன்னா, எப்படி நட்சத்திர பாதம் போட்டு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நட்சத்திர பாதம் போட்டு, இப்போ முதல் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் முதல் பாத லக்ன புள்ளி அந்த முதல் பாதத்தில் இருக்குது. 2ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் லக்ன புள்ளி 2ஆம் பாதத்தில் இருக்குன்னு எடுக்கிறார்கள். இது ஒரு முன்னேற்றம் தான், ஆனால் அது தவறு. எங்க லாஜிக் படி அது தவறு. ஏன்னு சொன்னா 3 டிகிரி 20 மினிட் எப்படி புள்ளியா இருக்கும்னு என்னுடைய கேள்வி. ஒரு புள்ளின்னா புள்ளியா தானே இருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய 3 டிகிரி 20 மினிட்ங்கிறது எப்படி புள்ளி? அப்ப அது தவறு. அப்ப நீ தவறுனா எது ரைட்டு, எது தவறுன்னு சொன்னோம்னா ரைட்டுன்னு சொன்னோம்ல. அப்ப நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நட்சத்திரம் என்பது தசை. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு நட்சத்திரம் என்பது தசை. ஒரு நட்சத்திரத்தில் ஒரு தசையில் எத்தனை புத்திகள் உள்ளது? ஒரு தசையில் எத்தனை புத்திகள் இருக்கு? ஐயா 9 புத்தி. உண்மைதானே? ஒரு நட்சத்திரத்துல 9 புத்தி இருக்கு. முதல் ஒரு கேதுவுடைய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. முதல் புத்தி என்ன புத்தி? 2வது புத்தி, 3வது புத்தி சூரிய புத்தி. இப்படியான வரிசையா போகணும். நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 4ஆ பிரிக்காம கேது நட்சத்திரத்தில் ஒரு லக்ன புள்ளி விழுந்திருந்தால் கேதுவுடைய புத்தியில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறதா, அத சப்ளாடில் பிறந்திருக்கிறதா, சுக்கிரனுடைய சப்ளாடில் பிறந்திருக்கிறதா, சூரியனுடைய சப்ளாடில் பிறந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமா போறோம். இப்ப 4ஆ பிரிச்சு அதை பார்க்கறதுக்கு பதிலா 9ஆ பிரிச்சு அதுக்குள்ள போற சரியா தப்பா? கேது எத்தனை வருஷம்? கேது ஒரு நட்சத்திரம்னா 13 டிகிரி 20 மினிட் தானே. அதுல கேதுல எவ்வளவு டிகிரி, சுக்கிரனுக்கு எவ்வளவு டிகிரி, சூரியனுக்கு எவ்வளவு டிகிரி அப்படின்னு பார்த்து அந்த டிகிரியில எங்க இருக்குது கேதுல. இப்ப நான் என்ன எடுத்துங்க, நான் தனுசு லக்னத்தில் மூல நட்சத்திர லக்ன புள்ளி இருக்குது மூல நட்சத்திரத்துல. ஆனா மூலன்னா யாரு? கேது தானே. அப்ப கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி போய் நான் ராகுனுடைய சப்ளாடுல இருக்கேன். நான் ராகுடைய சப்ளாடு. அப்ப இங்க என்ன அப்படி சரி, ராகுடைய சப்ளாடு அதுல என்னங்க துல்லியம் வந்துருச்சு கேட்டால், நான் என்ன லக்னம்? தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னம் யாரு அதிபதி? குருவுடைய தன்மை என்னிடம் இருக்கும். அதுல கேதுவுடைய நட்சத்திரம் அதுல பிறந்திருக்கேன். லக்ன புள்ளின்னு சொல்றாங்கல்ல, கேதுவுடைய லக்ன புள்ளியில இருக்கேன். அப்ப கேதுவுடைய அம்சமும் என்கிட்ட இருக்கும். அப்ப குரு கேது காம்பினேஷன் 2. 3வது யாரு வர்றான்னா ராகு வர்றாரு சப்ளாடு. அப்ப இந்த 3 பேரை எடுத்துக்குவோம். இப்ப இங்கே வெளிப்படுவது குரு வெளிப்படுவாரா, கேது வெளிப்படுவாரா, ராகு வெளிப்படுவாராங்கிறது தான் கேள்வி. இங்கதான் துல்லியம். அப்ப அந்த குரு என்பது ஒரு 30 டிகிரி கொண்ட ஒரு பெரிய ஏரியா. 360 டிகிரில 30 டிகிரி லட்சக்கணக்கான குழந்தை பிறந்திருப்பான் அன்னைக்கு. ஒரு அந்த 30 டிகிரியில மட்டும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்ப அது பொது பலன். எனக்கும் கொஞ்சம் இருக்கும், ஆனா அது பொது பலன். அப்ப அந்த குருவுல கேதுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மூலம். அப்ப மூல நட்சத்திரம் கேது அதுல எப்படி போயிருக்கும்? அதுல ஒரு 10,000 20,000 குழந்தை பிறந்திருக்கும். அதை தாண்டி சப்ளாடு ராகு அப்படின்னு வரும்போது அதுல இன்னும் குறைஞ்சு வந்துடும்.
அப்ப பொது பலன்கிறது ராகு தான் முன்னாடி வந்து நிற்கும். அப்ப லக்ன புள்ளி என்பது ராகை நாங்க எடுக்கிறோம். ராகு வந்து லக்ன புள்ளியா எடுக்கிறோம். லக்னாதிபதினு சொன்னா குரு, லக்ன நட்சத்திராதிபதினா கேது, லக்ன சப்ளாடுன்னா ராகு. அப்ப கேபியில என்ன எடுக்கிறாருன்னா, நீ குருவை பார்க்காத, கேதுவை பார்க்காத, ராகுவை பாரு. அந்த அம்சம் தான் உனக்கு, உன்னுடைய அம்சம் இதுதான் செயல்படும் தான் கேபி ரூலுங்க. புரியுதா? இப்போ என்ன கேபி ரூல் எங்க வருதுன்னு. அப்ப பல நேரங்களில் நான் ராகுவாக வெளிப்பட்டு இருக்கிறேன். என்னை பார்த்தவங்களுக்கு, என்னை தொடர்ந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்டா குருவுடைய அம்சம் விட கேதுன்னா அம்சம் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியாக இருப்பான், இப்படி அமுக்கமாக இருப்பான், கமுக்கமாக இருப்பான், அதிகமாக பேச மாட்டான், விஷயம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஆனால் எப்படி இருப்பாங்க? ஊமை மாதிரி கமுக்கமாக இருப்பாங்க. குருவும் அப்படிதான் இருப்பாரு. குருவும் எப்படி இருப்பாரு? ரொம்ப அதிகமாக பேச மாட்டார், அப்படியே அமைதியாக இருப்பார். ஏன்னா குரு சுபரு, ஆசிரியர். குருவோட அம்சம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ராகு 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 என்றால் பிரம்மாண்டம். நான் ஏன் இப்போ வந்து என்னை பார்த்தா அந்த ராகுங்கிறது பொருந்துதா, குரு பொருந்துதா, கேது பொருந்துதா? மூணுமே பொருந்தது. எது விஞ்சி நிற்கிறது? ராகு விஞ்சி நிற்கிறது. அதனாலதான் என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்குது? ராகுவாக இருக்கிறது. அது ராகுவாக இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, என்ன அவர் எல்லாரையும் மிரட்டுற மாதிரி பேசுறாரு, அடிச்சு பேசுறாரு, அப்படி பேசுறாரு. என்னையா பண்றது? ஏன் ஜாதகம் அப்படி இருக்குது, ரைட்டா? அப்ப லக்ன புள்ளியை பற்றி பேச வந்தது பாரம்பரிய ஜோதிடர்கள் பேச வந்திருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இப்ப வந்து இந்த பாரம்பரிய ஜோதிடர்களுக்கு இன்னொரு கேள்வி இங்க வருது. பாரம்பரிய ஜோதிடர்களுக்கு இன்னொரு கேள்வி இங்க நான் முன் வைக்கிறேன். இதை உலகம் முழுக்க இருக்கிற ஜோதிடர்களும் ஜோதிடத்தை விரும்பக்கூடியவர்களும் பார்க்கக்கூடியவர்களும் அனுதாபிகளும் இதை பார்க்க கூடும். அவங்களுக்கு என்ன கேள்வி வைக்கிறேன்னா, இந்த பாரம்பரிய ஜோதிடர்களுக்கு லக்ன புள்ளியை, சார் கொஞ்சம் இருங்க சார், அல்லது உள்ள போய் உட்காந்துருங்க, வெறும் சேரை பார்த்து பேசுவேன் நான். ஆனா இங்க நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீங்க உள்ள போய் உட்காந்துட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வெறும் சேரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? அதாவது லக்ன புள்ளியை பற்றி பேசுகிறார்கள் பாரம்பரிய ஜோதிடர்கள். ரொம்ப நன்மை, நல்லது, சிறப்பு. ஒரு ஸ்டெப் மேல வந்துட்டாங்க. நான் இந்த இடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன். லக்ன புள்ளியை பேசுகிறீர்களே, இரண்டாம் பாவத்திற்கும் ஒரு புள்ளி உண்டு அல்லவா? ஒரு ஜாதகத்தில் 12 பாவங்கள் இருக்கின்றன. 12 ராசி மாதிரி 12 பாவங்களும் இருக்கிறது. அப்ப லக்ன புள்ளியை பற்றி பேசுறீங்க, சிறப்பு, சந்தோஷம், வாங்க பேசலாம். ஆனால் 2ஆம் பாவத்தை அப்படியே தெருவில் விட்டுட்டு போறீங்களே, எப்படிங்க நியாயம்? நீங்க 2ஆம் பாவத்தில் தானே உங்கள் குடும்பம் இருக்கிறது. தனம், வாக்கு, கல்வி, பேச்சு, என்ன கையிருப்பு, பணம், நகை, நட்டு எல்லாம் தானே. சாப்பாடு, சாப்பிடுறது, உணவு, இதெல்லாம் இருக்குது இல்ல? அப்ப 2ஆம் பாவ புள்ளியை பத்தி யாருமே பேசல. அப்ப 2ஆம் பாவம் வேணாமா? ஆனா அங்கதான் ஏன் குடும்பம் இருக்குது. 2ஆம் பாவம் குடும்பமே இருக்கு இல்லையே. அப்ப குடும்பம் அமையுமா அமையாதா என்பதை 2ஆம் பாவத்தை நீ பார்க்க வேண்டாமா? 2ஆம் பாவத்தை புள்ளியை என்னைக்கு பேச போறீங்க? ஏன்னா லக்ன புள்ளியை பேசுறதுக்கு ஒரு 1000-2000 வருஷம் ஆகிப்போச்சு. 1000-2000 வருஷம் ஆகிப்போச்சு லக்ன புள்ளியை பேசுறதுக்கு. இப்போதான் லக்ன புள்ளி முக்கியம், ரைட்டு, சந்தோஷம். 2ஆம் பாவத்தை என்னைக்கு பேச போற? பேசணுமா வேணாமா? நான் கேட்பது நியாயம் இல்லை என்று நீங்க சொல்லுங்க யாராவது. அப்ப 2ஆம் பாவம் ஏன் பார்க்கப்படுவதில்லை? அதை புள்ளியை பத்தி ஏன் கவலைப்படுவதில்லை? 3ஆம் பாவம் அதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. 4ஆம் பாவம் அதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். 5ஆம் பாவம் அதெல்லாம் லக்ன புள்ளி. கேபி ஏன் நிக்கிறது? உயிர் இருக்குன்னா 12 பாவத்திற்கும் சப்ளாடு கண்டுபிடிக்கிறோங்க. 12 பாவத்திற்கும் நீ லக்ன புள்ளியை பேசுறியே,
இரண்டாம் பாவ புள்ளி என்ன, மூணாம் பாவ புள்ளி என்ன, நாலாம் பாவம் புள்ளி என்ன, 12 பாவத்திற்கும் புள்ளி கண்டுபிடிச்சு அதனுடைய தொடர்பு கண்டுபிடிச்சு பாவமுனை தொடர்புகள், பாவமுனை உள் தொடர்புகள் ஒன்றை ஒன்று எப்படி செயல்படுத்தி இணைந்து, அப்ப துல்லியம் இங்கே வருமா வராதா? நீ லக்ன புள்ளியை மட்டும் பார்த்துவிட்டு இன்னைக்கும் சொல்கிறேன் ஐயா சிவகுமார் ஐயா, ஜாதக நோட்டு எழுதி கொடுக்குறீங்களா? எழுதி கொடு. பாதச்சாரம் எழுதுறீங்களா? பாதச்சாரம் எழுதுறீங்க. பாதச்சாரம் என்பது 9 கிரகத்துக்கும் பாதச்சாரம் எழுதிருவீங்க. ஓகேங்களா? 10வது என்ன எழுதுவீங்க? 9 சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் எல்லாத்துக்கும் பாதச்சாரம் எழுதிருவீங்க. அடுத்த பாதம் 10வது ஒரு பாதம் எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்க? லக்னம். லக்னத்துக்கு பாதம் எழுதுகிறீர்களா இல்லையா? எழுதுறீங்களா? எழுதுறீங்கள? லக்னம் என்ன நட்சத்திரம் அளிக்குது, என்ன லக்னம் என்ன சாரம் எழுதுறீங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஆதி காலத்தில் நானும் அப்படிதான் நோட்டை எழுதி கொடுத்துருக்கேன். நானும் நோட்டை எழுதி கொடுப்பேன். லக்ன பாவத்துக்கு சாரம் எழுதிடுவேன். 2ஆம் பாவத்துக்கு எழுதுறீங்களா? எழுதுறதா? ஏன் 2ஆம் பாவம் வேணாமா? முக்கியம் இல்லையா? 7ஆம் பாவம் முக்கியம் இல்லையா? மனைவி அமனியா? அதான் விடு. கிரகம், கிரகத்துக்கு சாரம் எழுதுறீங்க. எழுதுறீங்க 1ஆம் பாவத்துக்கு மட்டும் எழுதுறீங்க. ஏன் 2ஆம் பாவத்துக்கு சாரம் எழுதவில்லை? 3ஆம் பாவத்திற்கு ஏன் சாரம் எழுதுவதில்லை? 4ஆம் பாவத்துக்கு ஏன் சாரம் எழுதல? 12 பாவத்துக்கு சாரம் எழுத வேண்டுமா வேண்டாமா? 12 பாவத்திற்கும் சாரம் எழுத வேண்டுமா வேண்டாமா? எழுதினாதாயா 12 பாவத்தை நீ அனலைஸ் பண்ண முடியும். நீ லக்ன பாவத்துக்கு மட்டும் எழுதி விட்டு, லக்ன பாவம் மட்டும் முக்கியம் முக்கியம் எழுதி விட்டு மற்றவெல்லாம் தெருவில் விட்டுட்டு போனா, இதை நாங்க சொன்னா ஐயோ இவன் வந்து பாரம்பரியத்துக்கு எதிராக பேசுறான். நான் என்ன கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கா இல்லையா? அப்ப 2ஆம் பாவத்துக்கு யார் எந்த சாரத்தில் இருக்கிறது? அது புள்ளி என்ன? அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் என்ன? 3ஆம் பாவம் அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் அது என்ன? 12 பாவத்திற்கும் நாங்கள் சாரம் பார்க்கிறோம். சாரம் பார்ப்பது மட்டுமல்ல, உபநட்சத்திரம் பார்க்கிறோம். நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் அந்த அளவுக்கு போய் துல்லியமாக பார்ப்பதால் கேபி சிஸ்டம் நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கு யார் இன்டர்நேஷனலுங்க. இன்னைக்கு கேபி மட்டும்தாங்க இன்டர்நேஷனல், இன்னெல்லாம் லோக்கல். உண்மை. உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. உலகம் ஏற்றுக்கொண்டு கேபி சிஸ்டத்தை உலகம் முழுக்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னா துல்லியம். 1 இது 1 12 பாவத்துக்கும் இங்கே துல்லியமாக கணக்கிடப்பட்டு கால்குலேஷன் போட்டு சொல்றதால அக்யூரசியா பலனை சொல்ல முடியுது. இன்னொன்னு, பாரம்பரியத்தில் சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்களை இப்ப கொஞ்சம் பேர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட பேசினாங்க சில பேர். என்ன பேசினாங்கன்னா, ஏன்னா பாரதி சொன்னா, பாடல் சொன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் சொன்னார். ஏன் நான் தமிழை மட்டும் படிச்சுட்டு ஒரு ஆள் என் தமிழ் பெருசு தமிழ்னு பேசுறானா, அதை அடுத்த லாங்குவேஜ் தெரியாதுல உனக்கு. அவர் அப்படி கிடையாது. யாமறிந்த மொழிகளை, அவருக்கு ஹிந்தி தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், மலையாளம், இது மாதிரி பழைய லாங்குவேஜை படிச்சதால அவர் என்ன சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் எங்கும் காணோம்னாரு. அது மாதிரி நான் ஒன்றும் சும்மா வந்து கேபியை மட்டும் இங்கே படிச்சுட்டு வந்து இங்கே வந்து நான் ஒன்றும் பேசலை. 25 வருஷம் வந்து பாரம்பரியத்துக்குள்ள விளையாடிட்டு தான் வந்திருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்படணும் எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய ஆரம்பம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிப்ளமோ அஸ்ட்ராலஜி 1990 டிப்ளமோ அஸ்ட்ராலஜி 90. அதுலேருந்து இப்போ அதில் ஒரு 10, இதில் ஒரு 25, 26, 36 வருஷம் ஜோதிடத்துக்குள்ள திங்மை ஓடிட்டே இருக்கு. அங்கே பாருங்க, அந்த புக்கு பாருங்க எவ்வளோ புக் இருக்குன்னு. ஒரு ரவுண்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான், தேடுதலுக்கு அப்புறம் தான், மண்டை உடச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான், அசிங்க அவமானப்பட்டதுக்கு அப்புறம் தான் காரி துப்புறிட்டு போயிடுறான்ல. பலன் தப்பா சொன்னா காரி துப்பிட்டு போயிடுவான் உன்ன. இன்னைக்கும் பல ஜோதிடர்கள் மண்ணை கவிட்டு இருக்கிறாங்க. திருமண பொருத்தத்தில் திருமண பொருத்தம் போடுறான், 3 மாசத்துல டைவர்ஸ்.
என்ன நினைப்பான், என்ன பேசுவான் உன்னை வந்து. காரணம் என்ன என்றால் துல்லியத்தை நோக்கி போகவில்லை. அப்ப இந்த 12 பாவங்களையும் பிரித்து பார்க்க தெரியவில்லை, சொல்லித்தரப்படவில்லை. 12 பாவத்தை அகம் புறம் என்று பிரித்து பார்த்து சொல்லித்தரவில்லை. யூனிவர்சிட்டியில 9 கிரகத்தையும் அணி பிரிச்சாங்க. அருளணி பொருளணி ரெண்டா பிரிச்சு சொல்லி கொடுத்தாங்க. உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல நான். அருளணி பொருளணி, அதாவது குரு தலைமையில் ஒரு அணியும் சுக்கிரனுடைய தலைமையில் ஒரு அணியும் பிரித்தார்கள். அதாவது அருள் குரு செவ்வாய் இன்னொருத்தர் அருளணி சந்திரன். சூரியன் தான் சபாநாயகர். அவர் நடுநிலை நடுவில் வச்சான் சூரியனை. ஆனா சப்போர்ட் வந்து குரு அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு வச்சுங்க. இந்த பக்கத்துல சுக்கிரன் புதன் சனி, இந்த பக்கம் அருள் பொருள் அணி. இப்படி சொல்லித்தரப்பட்டது. இதை வச்சே ஜாதகம் சொல்லலாங்க. இது ரெண்டு வச்சே நீங்க ஜாதகம் சொல்லுங்க, ஜாதகம் சொல்லலாம் சொல்லியிருக்கேன். இதை எப்படிங்க வச்சு ஜாதகம் சொல்றது? இதை சொல்லி பாருங்க. சூப்பரா நான் சொல்லி ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. என்னன்னா இந்த அருளணி பொருளணி இந்த 12 கட்டத்துக்குள்ள தானே இருக்குது. ஏன்னா 12 கட்டத்துல 9 கிரகம் இருக்கு. செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, இங்க குருவுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு, சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு. சரிங்களா? இப்ப அருளணியில் குரு செவ்வாய் சந்திரன் அருளணி. அப்ப லக்னமும் ராசியும் அருள் அணியில் அமைந்து விட்டால், லக்னம் வந்து உங்களுக்கு குரு அணிங்க. அதாவது குரு அணினா தனுசு மிதுனம், தனுசு மீனம், இது குரு. இப்ப பொருள் அணி அருள் அணி இன்னொரு இது வந்து செவ்வாயுடைய வீடா விருச்சிக வீடா இருக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அருள் அணி. அப்ப தனுசு வீடில் லக்னம் அமைந்து உங்கள் ராசி மேசமோ அல்லது விருச்சிகமோ அமைந்தால் லக்னமும் ராசியும் எந்த அணி? அருள் அணியில் வந்து விட்டார்கள். அவருக்கு பலன் என்ன தெரியுங்களா? நீங்க யாரும் செக் பண்ணி பார்த்துங்க. அவன் பொருளாசை அவனுக்கு இருக்காதுங்க. பொருள் மேல் ஆசைப்பட மாட்டான். பொருள் வந்து தர்மகர்த்தாவாக இருப்பான், தர்மம் பண்ணுவான் நிறைய பேருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து அருள் அணியில் இருக்கான். அதனால பொருள் சேர்க்கறதுல அதிகமாக ஆசை இருக்காது. இன்னொரு பக்கம் பொருள் அணியில ரெண்டுமே அமைஞ்சு போச்சு. மிதுன லக்னம், அதான் மகர ராசி. இது வந்து ரெண்டுமே என்னது அருள் அணியில வருது, பொருள் அணியில வருது. அப்ப பொருள் அணியில் வந்தால் பொருள் மட்டுமே நோக்கமாக இருப்பார்கள் அவர்கள். நீங்க சொல்லி பாருங்க. நீங்க ஜாதகத்தை பார்த்துமே இதை பார்த்துட்டு இவன் எப்படி இருப்பான், இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். சரிங்க, அருளும் பொருளும் இருந்துட்டா அருளணி லக்னம் பொருளணி ராசி, பொருளணி ராசி அருளணி அக்கலம். அவங்கிட்ட தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்கிட்ட தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலியும் காட்டுது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த 2 லக்னமும் ராசியும் அருளும் பொருளுமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அருளணிகானையும் பயன்படுத்திக்குவான், பொருளாரையும் பயன்படுத்திக்குவான். ஏன் 2 தன்மையும் அவருக்கு கடல, இவனுக்கு 2 தன்மை இருக்குல்ல. இவனையும் அரவணைச்சுக்குவான், அவனையும் அரவணைச்சுக்குவான். இவன் அதை வச்சு இவன் மேல போயிடுவான். இப்படி யாராவது உங்களுக்கு கண்ணில் தென்படுதா? ஆராய்ச்சினா சும்மா இல்ல, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் வச்சுக்கணும். பேசும்போது எவிடன்ஸ் இருக்கணும். சொல்லியா இது மாதிரி ஒரு ஆளை சொல்லியா அப்படின்னு கேட்கணும்ல. சொல்லவா சொல்லுவேன். கடக லக்கணம் எந்த அணி? ரிஷப ராசி. வாங்க ஐயா வாங்க. சும்மா சொன்னா சும்மாலாம் சொல்லக்கூடாது. கொட்டுப்பட்ட மோதல கையால கொட்டு போடணும். அந்த மாதிரி கடக லக்னம்னு சொன்னே அங்க ராசி வருது. இப்ப யாரு அது? யாருங்க? தமிழ்நாட்டில சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து சென்னைக்கு சாதாரண ஆளாக வந்தவர் இன்னைக்கு 3 4வது தலைமுறையிலேயே அவர் அசைக்க முடியல.
அருளணி போய் இதை விட உனக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணும்? என்ன எக்ஸாம்பிள் வேணும்? இதுவும் இங்கே இருக்கு. அருளணி பொருளணி இல்லை, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது வந்தபோது ஜாதகம் பார்க்க வரல, உன் சொந்த பந்தம் அண்ணன் மாமா வச்சா எவனா ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன லக்கணம் என்ன ராசி பாரு, அவனுடைய தன்மை எப்படி இருக்கு பாரு, அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மாறி மாறி இருந்தா பொருளணியா இருந்தான்னு வச்சுங்க. இப்ப நான் வந்து இப்ப ஜென்ரலா இப்ப நீங்க பார்த்து என்னுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் ஐயா வந்து ரவிஸ் ஐயாலாம் ஒரு 1.5 வருஷமா என்னோட குளோஸா போயிட்டு இருக்கோம். அவரு இப்ப நான் என்ன அணியா இருக்க வாய்ப்பு சொல்லலாம்ல கொஞ்சம்? அருளணி எல்லாருக்கும் படிக்கும் போதே நான் உட்கார்ந்தோம். அவருக்கும் தெரியும். ஐயா அவர் வந்து மதியாக்கும் தொடர்ந்து பழக்கத்துல தான் இருக்கிறாரு. ரைட்டா? இப்ப நான் வந்து என்ன அருளணியா பொருளணியா? அப்ப ஒருத்தர் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை வைத்த அவனுடைய இவன் என்ன லக்னா இருப்பான், என்ன ராசியா இருப்பான், அருளணியில வரானா பொருளணியா பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப பாருங்க. அப்ப யாரெல்லாம் காசு காசுன்னு போயிட்டு இருக்கானா பொருளணி, அப்ப அவன் லக்னம் ராசி என்னவா இருக்கும்? பொருளணியில தான் இருக்கும். இன்னும் ஒரு ஆளு நடுநிலையா உள்ள ஆளு இதுவும் அதுவுமா இருக்கான்ல, பொருளணியும் லக்னமும் அருளணி ராசியாவும் இருக்கிற ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னையும் பயன்படுத்திக்கும், அவனையும் பயன்படுத்திக்கும், எல்லாரையும் பயன்படுத்தி இவன் என்ன ஆயிடுவான், வந்துடுவான். அப்ப இங்கே அதை படித்து விட்டு இங்க வந்திருக்கிறேன் நான். அருளணி அது சொல்லித்தரப்பட்டது இல்லைன்னு சொல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுது, அது மறவே மறாது. என்னோட வேலை செஞ்சவர் ஒருத்தர், அவர் ஜாதகத்தை காமிச்சாரு. நான் ஒரு கோயில் கட்ட போறேன்னாரு. நான் ஒரு கோயில் கட்ட போறேன்னாரு. ஜாதகத்தை பார்த்தேன். அப்ப எனக்கு கேபிலாம் தெரியாது, பாரம்பரியம் தான். பார்த்தேன். துலா லக்னம் கன்னி ராசி. துலா லக்னம் கன்னி ராசி. எந்த அணி? துலா லக்னம் கன்னி ராசி. பொருளணி. பொருளணி உள்ளவன் கோயில் கட்டினா அது யாருக்கு பயன்படும்? காசு சம்பாதிக்க பயன்படும். மக்களுக்கு அவன் கோயில் என்பது தர்மத்தை தர்மம் செய்வது, மக்களுக்கு பயன்படுத்துவது. இவன் போய் கோயில் கட்டுறாங்க. என்னோட சம்பந்தம் இவன் கோயில் கட்டுறான்னா? நான் சொன்னேன், நீ கோயில் கட்டுவது என்பது உனக்கு தான் பயன்படுமே ஒழிய மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக நீ கோயில் கட்ட மாட்ட. கோயில் கட்டி அது வழியா சம்பாதிக்க பார்க்கறான். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த கோயில்ல ஏதாவது ஒரு பூஜைக்கு வந்து உண்டியல்ல காசு வருது, வேற ஏதாவது பரிகாரம் பண்றான்னு செஞ்சு அவன் சம்பாதிக்கிறதுக்காக கோயில் கட்டுறான். அன்னைக்கே சொன்னேன், நீ ஊருக்காக கோயில் கட்டல, உனக்காக கோயில் கட்டுறேன்னு. அவருக்கு தெரிஞ்ச நண்பர் தான், அவரெல்லாம் ஒன்னா பணியாற்றுறவங்க. இப்பயே பேரை கூட நான் சொல்லுவேன், பேரை கூட சொல்ல முடியும். இன்னைக்கு அதான் பண்றாருங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவரு காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டி அங்க பரிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு பூஜை பண்ணி என்ன பண்றாரு, வருமானம் பார்க்கிறாரு. ஒரு ஹை லெவல், ஒரு லோ லெவல். அப்ப இதுலயும் பலன் இருக்கு. இதையும் பாருங்கள். இது பாரம்பரியத்தில் பியூர்லி பாரம்பரியம். அது இல்லை எந்த மாட்டுக்கணும், அது வேலை செய்யுது, அது வேலை செய்யதான் செய்யும். அருளணி பொருளணி இருக்கா இல்லையா? ரைட். இப்ப தாண்டி ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அருளணி பொருளணி எப்படி பிரிக்கிறதோ அதுல 3 வகை இருக்குது. அருளணி பொருளணி ரெண்டையும் கம்பைன் சேர்ந்தது. இன்னொரு விஷயம், இங்க கேபில இங்க அருள் பொருள் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை முறையே அருள் பொருள், அகம் புறம், பொருள் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை ரெண்டும் இணைந்ததுதான் மனித வாழ்க்கை. அருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப ரெண்டுமே வேணும். என்ன? ரெண்டுமே வேணும். குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு நல்லா அருளணி நல்லா இருக்கு, அகம் உயிர் பாவங்கள் நல்லா இருக்கு, குழந்தை குட்டியெல்லாம் தங்கு தடைன்னு பிறந்துக்கிட்டே இருக்கும், கட்டுப்படுத்தவே முடியாது. காசு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு யார் சாப்பாடு போடுறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, யார் படிக்க வைக்கிறது? அப்ப பொருளும் அப்ப அகமும் புறமுமாக நம்ம வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு. இந்த கிளாரிட்டியை பாரம்பரியத்தில் எனக்கு தரலங்க.
உன்னுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது என்பதை சொல்லித்தரவில்லை. இன்னைக்கும் ஜோதிட ஆசிரியர்கள், இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு பாரம்பரியம் அடிப்படை வகுப்பு எடுக்கிறேன், உயர்நிலை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இதை சொல்லிவிடுறா மஸ்ட். உன் வாழ்க்கை அகமும் புறமா இருக்கு, சொல்லிவிடு ஃபர்ஸ்ட். இதை சொல்லிக் கொடுக்காம நான் அடிப்படை எடுக்கிறேன், மேல்நிலை எடுக்கிறேன், உயிர்நிலை எடுக்கிறேன், உயிரா வாங்குறாங்க. ஜோதிடத்தினுடைய உயிரா வாங்குறாங்க. இதை சொல்லிக் கொடு ஃபர்ஸ்ட். அவனுடைய வாழ்க்கைக்கு பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். இதை சொல்லிக் கொடுயா. இதை சொல்லிக் கொடுக்காம அடிப்படை எடுக்கிற, உயிர்நிலை எடுக்கிற, அதை எடுக்கிற, இதை எடுக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. உலகத்துல ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இதை பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு காம்பினேஷன் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஒருத்தன் சமீபத்தில் ஒருத்தன் ஏஐல நான் ஜாதகம் போட்டு கொடுக்குறேன், நீ 70 வருஷத்துக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம், ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்குது. எதுல எங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க. 70 வருஷத்துக்கு அவன் ஜாதகம் போட்டு கொடுத்துட்டா நீங்க ஒரு ஜோதிடமே பார்க்க வேணாம், நான் பலன் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கன்றான். இந்த காலத்திட்ட போய் இப்ப கூட நீ திருந்தாம உயிர் பாவம் எது பொருள் பாவம்னு தெரியாம நான் ஜோதிட கிளாஸ், இத ஃபர்ஸ்ட் நீ சொல்லி அடிப்படையில் தெரிஞ்சு சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கணுமா? இப்ப கொஞ்ச காலமா நான் விட போறது இல்ல, நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், மண்டையில ஏத்திக்கிட்டே தான் இருப்பேன். இப்ப 2 பத்தி கொஞ்சம் சிறப்பா பேசுறாங்க. அப்ப அது ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் உயிர் பாவங்கள். 1, 3, 5 ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இது எல்லாம் உயிர் பாவங்கள். 2, 4, 6, 8, 10, 12 பொருள் பாவங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வேணும் உனக்கு, ஃபண்டமெண்டல் இது. உன்னுடைய ஜாதகத்தில் நான் இப்ப அன்னைக்கு கரூர்ல போய் ஒரு மாநாட்டில் பேசினேன். நான் எனக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுக்கல. சாப்பாடு டயத்துல எல்லாம் சாப்பிடுக்க போன நேரத்துல அப்படி லேசா சொல்லி விட்டாரு அவரு. ஐயா ஒரு 2 உள்ள லேசா 2 நிமிஷம் பேசிட்டு வந்துருங்கன்னு உள்ள போனேன். நான் தலைவரை சொல்லல, பொருளாளர் சொல்ல, நேரமும் இல்ல. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன். எவ்வளவு 400 பேர் ஜோதிடர்கள். நான் கேட்டேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தசை, ஒரு புத்தி, அந்தரம், சூட்சமும் நடக்குமா நடக்காதா? நடக்கும் தானே? நடக்குது. உங்களுக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப சிவகுமாருக்கு ஒரு தசை, என்ன தசை நடக்குது? ராகு தசை நடக்குது. என்ன புத்தி நடக்குது? ராகு தசையில் செவ்வாய் புத்தி, கசி புத்தி. அதாவது முடியுமா? ராகு தசை முடிய போதா? ராகு தசையில் கடைசி புத்தி நடக்கிறது. இந்த ராகு தசை உங்களுக்கு உயிர் பாகமாக செயல்பட்டுச்சா பொருள் பாகமாக செயல்பட்டுச்சா தெரியுமா? இதாங்க பிரச்சனைய. இதான் பிரச்சனைய. அப்ப ஒரு ஜோதிடருக்கு அவருக்கு நடக்கிற தசை உயிர் பாவமா செயல்படுதா பொருள் பாவமா செயல்படுதா அவருக்கே தெரியல. அவரு எப்படி அடுத்தவங்களுக்கு போய் வழிகாட்டுவாரு? நான் தானே கேள்வி கேட்டேன், சவால் விட்டேன். 400 500 பேருக்கு சவால் விட்டேன். இங்க இருக்க யாராவது ஒரு ஜோதிடர் உங்களுக்கு நடக்கிற தசை புத்தி அருள் பாவமா செயல்படுதா பொருள் பாவமா செயல்படுவா ஏந்திரிச்சு சொல்ல முடியுமா? ஒரு ஆளு கூட ஏந்திரிக்கல. ஏன்னா தெரிஞ்சாதான் நாங்க ஏந்திரிப்போம். எனக்கு தெரியலையே. அப்ப உனக்கே தெரியல, நான் எப்படி உன்னை நாடி தேடி வருவவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும்? ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு கிரகம் பொருளை மட்டுமே தராது, அருளையும் தரும். பர்சன்டேஜ்ல மாறும். இப்ப ராகு தசை நடந்தது. இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒற்றைப்படை பாவல் அகம் சார்ந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கிறது, பொருள் சார்ந்த விஷயம் நடக்கல. ஏன்னா 18 வருஷ தசை உங்க நடந்து முடிய போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்ப என்ன வயசு? 45. அப்ப 27 30 40 27 வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆச்சு. 27 வயதில் இருந்த பொருளாதார நிலையும் 45 வயசில் உங்களுக்கு உள்ள பொருளாதார நிலையும் எந்த நிலையில் உள்ளது? நான் சொல்கிறேன், உங்களுக்கு பொருளாதார ஒன்றும் கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை.
அது அதான் அததாங்க அவங்க சொல்லிட்டேனே. அப்ப இந்த ராகு திசை உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயத்தை செய்திருக்கிறது. கல்யாணம் நடந்தது, பிள்ளைங்க 2 கொடுத்துருச்சு, உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. ஆக அகம்பாம் சார்ந்த விஷயங்களுக்கு அது பர்சன்டேஜ் அதிகமா இருந்ததா அதை உங்களுக்கு தந்தது. புற சார்ந்த விஷயம் பர்சன்டேஜ் குறைந்ததால பெரிய அளவில் பொருளாதாரம் மட்டும் நடக்கலங்க. எது அது அதெல்லாம் தேவையில்லைங்க. அது எங்கேயோ இருந்து போகுது, எங்களுக்கு தேவையே கிடையாது. அது தேவையே இல்லை சார். ரிசல்ட்டை நான் சாறு புழிஞ்சிட்டேன். சாறு புழிஞ்சு அதாவது சாரை புழிஞ்சு கொடுத்ததுக்கு அந்த தோலை நான் பார்க்கணும். எனக்கு தோல் தேவையில்லை, சாறு தான் முக்கியம். சாரை கொடுத்தாச்சு. அதை நாங்க கிளாஸுக்கு வாங்க சொல்லி தரோம். ஆமா ஆமா சார், இங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லியிருக்காரு. இதுல போய் நான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்க முடியுமா? ஜோதிடம் அவ்வளவு ஈஸியா இருக்குதா? அப்படி இல்ல. உங்களை மாதிரி இந்த 8ஆம் இடத்துல இவர் இருந்தா அதை செய்வார், 8ஆம் இடத்துல அவர் இருந்தா அப்படிலாம் இங்க கிடையாது. சொன்னதான் அடிச்சா அடிதான். பொருளாதாரத்தில் இன்னும் சிறப்பா அடையவில்லை. இவருக்கு வந்தது என்ன வந்துச்சு? ராகு கல்யாணம் பண்ணி வச்சது, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துச்சு, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது, உடல்நிலை நல்லா இருக்கு. அப்ப இவருக்கு நடந்த தசை ராகு தசை அகம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருந்தது, பொருள் சார்ந்த விஷயத்துக்கு பெருசா சாதகமாக இல்லை. அவர் இந்த நிலையே இருக்கிறார். புரியுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கை முறை என்பது இரண்டு முறையாக இருக்கிறது. அகம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயம். நமக்கு நடக்கிற தசை புத்தி எது பொருளுக்கு நல்லதா அகத்துக்கு நல்லதா? அப்ப ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும். இப்ப சொல்லுங்க டக்குன்னு, இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த புத்தி அகம் நடக்க வேண்டுமா புறம் நடக்க வேண்டுமா? சூப்பர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கேபி உள்ள போயிடுச்சு பாருங்க. அவனுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் தசா புத்தி நடந்தால் திருமணம் நடக்கும், நல்லா படிப்பான். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அடுத்த புத்தியும் குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பா வருது, அதுல குழந்தை கிடைக்கும். சொல்லுங்க, வேலை கிடைக்கணும். அப்ப புறம் வலுக்க வேண்டும், பொருள் வலுக்க வேண்டும். பொருள் வலுத்து ஒரு கிரகம் தசை புத்தி வந்துருச்சு, வேலைக்கு போயிடுவோம், ப்ரொமோட் ஆயிடுவோம், வீடு கட்டுவான். எல்லாத்தையும் அடிச்சு விடு, எல்லாத்தையும் அடிக்கலாம்ல. அவனுக்கு சம்பளம் காசு அதிகமாக இருந்தா சொத்து வாங்குவான். சொத்து வாங்கிட்டானா, இடம் வாங்கிட்டானா, அடுத்த இடம் பண்ணுவான், வீடு கட்டுவான். அப்பயும் இன்னும் இடம் காசு நிறைய வந்தா மேல கட்டுவான், அதுக்கு மேல வந்தா இன்னொரு வீடு கட்டுவான். அவ்வளவுதானங்க ஜாதகம். அப்ப கேபி முறையில் அகம் புறம் என்று பிரித்து பார்க்கப்படுகிறது. பாரம்பரிய முறையில் இதை பார்க்கப்படுவது இல்லை. அதனால் அவர்களுக்கு கேட்க தெரியாம அலைகிறார்கள். நான் சொல்றது விளையாட்டு, யாரையும் குறைச்சி சொல்ல, உண்மையை சொல்றேன். ஒரு ஜோதிடர் நெய்வேலியிலேருந்து இப்படி நான் பேசுறதை பார்த்துட்டு அங்கேருந்து கால் பண்ணார். ஐயா, உங்களுடைய பேச்சை கேட்டேன், ரொம்ப தில்லைங்க பேசுறீங்க, எனக்கு ஜாதகம் சொல்லி போட்டு தரீங்களா? ஐயா அனுப்புங்க, போட்டு தரேன் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டேன். அவர் டேட்டா பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் கொடுத்தாரு, போட்டு ஜாதகம் அனுப்பிட்டேன். ஜாதகத்தை பார்த்துட்டு கதறாரு. என்னன்னா, ஐயா மோசம் போயிட்டாங்க ஐயா. ஐயா நான் என்ன தப்பா எதுவும் ஜாதகம் போட்டலாம்? நீங்க சரியா தான் போடுறீங்க. என்னன்னா, அவர் ஒரு ரிட்டையர் பர்சன், அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் இருக்கிறாரு. அவர் டியூட்டியில இருக்கும் போதே ஜோதிடமும் படிச்சுக்கிட்டு ஜோதிடமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆன அமௌண்ட்ல ஒரு 10 லட்சத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டார். ஏதாவது பக்கம் ஒரு பேங்க்ல வட்டி கம்மி, இந்த பக்கம் கொஞ்சம் வந்தா ஏதாவது வருமானம் வரட்டுமே என்ன பண்ணிட்டாரு, 10 லட்சத்தை கொண்டு போட்டார். போட்டது காரணம் அவர் சொன்னது என்ன, ஐயா எனக்கு சூரிய தசை நடக்குது, சூரியன் எனக்கு மேஷத்துல உச்சம், அம்சத்துல சூரியன் சிம்மத்துல ஆட்சி. அப்ப எனக்கு நடக்கிற தசை சூரியன் எந்த விதத்துல என் ஜாதகத்துல கெட்டு போகல, அதனால 10 லட்சத்தை நான் போட்டேன் போயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற ரூல் ஏன் போச்சுன்னு ரூல்
நீங்க போட்ட ஜாதகத்தில் வருதான்னு பார்த்தா நீங்க பொருளாதாரத்துக்கு சூரியனுக்கு 25 மார்க் போட்டிருக்க. அவரு 10 லட்சம் போட்டு தெரியுமா? எதுவும் தெரியாது. அவரு ஜாதகம் கேட்டாரு, போட்டு அனுப்பிட்டேன். அப்ப சூரியன் 25% பாஸா ஃபெயிலா? அப்ப சூரிய தசை சூரிய புத்தி பொருளாதாரத்தை வளர்த்து கொடுக்குமா? 10 லட்சத்தை புடுங்கி விட்டுடுச்சு. அவர் என்ன பண்ணாரு? ஐயா, இவ்வளவு துல்லியமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பேச்சை கேட்டிருந்தேன்னா நான் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து 10 லட்சத்தை பண்ணிருக்கலாம். இன்னைக்கு 10 லட்சம் போச்சுங்கய்யா. அது மட்டும் அவர் சொல்லலை. அடுத்த வார்த்தை சொன்னாரு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னார் தெரியுங்களா? இதற்கு மேல் நான் எப்படி ஜோதிடம் பார்ப்பது? ஜோதிடத்தை என்ன தேடி வர்றாங்க ஐயா, அவங்களுக்கு தொழில் செய்யறது கேட்கறான், அதை செய்யறது கேட்கறான், இதை செய்யறது கேட்கறான். எந்த மனசோட அவனுக்கு ஜோதிடம் சொல்றது? நான் இனிமேல் ஜோதிடத்தை தொட போறது இல்லை, வேண்டாம். ஏன் 10 லட்சம் போனதோட இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் எவனுக்கு நான் இது மாதிரி எனக்கு சூரியன் ஆட்சி உச்சத்தில் இருக்குன்னு சொல்லி எவனுக்காவது அவன் இருக்கிற காசை பாவம் கஷ்டப்பட்டு ஏதாவது சேர்த்த காசை கொண்டாந்து நீ தொழில் செய்யலான்னு சொல்லி அவன் நாசமா போச்சுன்னு வச்சுக்க, அந்த பாவம் எனக்கு வேணாம். நான் ஜோதிடமே தொட வேண்டாம். போச்சா? இன்னைக்கு பல ஜோதிடர்கள் இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை சொல்லும் போது அப்ப என்னமோ இருக்கு, இங்க ஏதோ இருக்கு, ஏதோ துல்லியம் இருக்கு, வந்து வாங்க தெரிஞ்சுக்குங்கன்னா அதை தெரிஞ்சுக்க கிடையாது. திருப்பிக்கிட்டு அந்த பக்கம் போறது. என்ன சொல்றது? திருப்பிக்கிட்டு போகும்போது, ஆமா நீங்க வாங்கன்னா லேப்டாப்பு வாங்க சொல்லுவீங்க, கம்ப்யூட்டர் வாங்க சொல்லுவீங்க, அப்புறம் சாஃப்ட்வேரும் வாங்க சொல்லுவீங்க. அட லூசு, காய்கறி வைக்கிற பொம்பளை கூட என்ன வச்சிருக்குது? கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு கணக்கு போடுது. அது கூட என்ன பண்ணுது? ஸ்கேன் பண்ணி காசு வாங்குது. பூ விற்கிற டீ கடையில் பூ விற்கிறவங்க அவங்களாம் என்ன வச்சிருக்காங்க? ஸ்கேனர் இருக்குது. டீயை குடிச்சிட்டு ஸ்கேன் பண்ணி காசு கொடுத்துட்டு போறான். நீ ஒரு அட்வான்ஸ் சிஸ்டத்தை, ஒரு ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய பெரிய துறை. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தடவிரல, அது மாதிரி ஒரு லேப்டாப் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை முதலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப வர்றவங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன வழிகாட்டலாம், அதை தெரிஞ்சுக்கண்ணா. நான் சாஃப்ட்வேர் வாங்க மாட்டேன், நான் கம்ப்யூட்டர் எனக்கு தெரியாது, இதை சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாள் ஓட்டுவேன்? ஓட்ட முடியாது. அசிங்க அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும். அப்போ இதை அகம் நடக்கிறதா புறம் நடக்கிறதா, இந்த கிரகங்கள் உனக்கு என்ன செய்ய போகுதுங்கிறத இங்க துல்லியமா நாங்க பார்க்கிறோம். இது 2வது விஷயம் சொல்லிட்டேன். 3வது விஷயம், இதையும் பாரம்பரியத்தில் சொல்லித்தரப்படவில்லை. என்னங்க? பாவங்கள் 6 சொல்லியிருக்கேன், பொருள் பாவம் 6 சொல்லியிருக்கேன். இது 2ம் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படும். இந்த உயிர் பாவமும் பொருள் பாவமும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படும். உயிர் பாவத்துக்கு பொருள் பாவம் பிடிக்காது, பொருள் பாவத்துக்கு உயிர் பாவம் பிடிக்காது, நெகட்டிவாக செயல்படும். அது எப்படி செயல்படும்னா, 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அதற்கு அடுத்த பாவம் உயிர் பாவமா அதை க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு 12ஆம் பாவம் தானே, அதற்கு 12ஆம் பாவம் தானே. அதனால பொருள் பாவம் செயல்பட்டால் உயிர் பாவம் அடிவாங்கும். அப்ப பொருள் பாவம் என்பது அதனுடைய திரிகோண பாவத்தை எடுத்துக்கலாம். 2னா 2 6 10 செயல்படுதுன்னு அர்த்தம். 2 6 10 செயல்படுதுன்னு அர்த்தம். அப்ப பொருள் பாவம் செயல்பட்டா உயிர் பாவத்தை என்ன கேட்கும். அதனாலதான் 2 செயல்பட்டால் 6ம் சேர்ந்து செயல்படும், 10ம் செயல்படும், ஒன்னா சேர்ந்து செயல்படும். 2 6 10. அப்ப அந்த பீரியட்ல அவனுக்கு கல்யாணம் நடக்காது. காசு சம்பாதிக்க வேலை கிடைக்கும், சம்பாதிப்பான், ஆனா கல்யாணம் நடக்காது. அப்ப எதிர்க்குது. எதை எதிர்க்குது? உயிர் பாவத்தை எதிர்க்குது. உயிர் பாவத்துக்குள்ள திருமணம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, கல்வி இருக்குது. அந்த நேரத்தில் மார்க் வாங்க மாட்டான், கோட் அடிப்பான். அடுத்த புத்தி நல்லா வந்து அவன் படிச்சு பாஸ் பண்ணுவான். அப்ப உயிர் பாவம் செயல்படுது, உயிர் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும். பொருள் பாவம் செயல்பட்டால் பொருள் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஒன்றை ஒன்று எதிர்க்கும், ஒன்றை ஒன்று எதிர்க்கும். இது மெயினான ரூல். இது மெயினான ரூலுங்க. அப்ப உங்களுக்கு எந்த பாவம் செயல்படுது அப்படிங்கறத நீங்க துல்லியமா பார்க்கணும். அந்த பாவம், இப்ப ஒரு ஆளு வீடு கட்டணும்னு கேட்கறாங்களா, அப்ப எந்த பாவம் செயல்பட வேண்டும்? பொருள் பாவம் செயல்படணும்.
பொருள் பாவத்தினுடைய திரிகோணங்கள் நடத்த. 4ஆம் பாவம் வீடு. அப்ப 4ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவங்கிறது 4ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம், 11ஆம் பாவம். அப்ப 2 செயல்படலாம், 6 செயல்படலாம், 10 செயல்படலாம். செயல்பட்டா தாராளமா வீடு கட்டு, நிலம் வாங்க, வீடு கட்டுன்னு சொல்லுங்க. அவனுக்கு உயிர் பாவம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, 1 3 5 9 செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து கேட்கறான், அமைதியா அமைதி, இப்ப ஆரம்பிக்காத, அல்லாடி போவ, லோனு கிடைக்காது உனக்கு. பேங்க் லோனு போனா அவன் இல்ல நொல்ல, அதை கொண்டு வா, இதை கொண்டு உன்னை இழுக்க அடிப்பான். நீ ஆரம்பிச்சுட்டு அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு படாத பாடுபடுவ. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த புத்தி உனக்கு இரட்டைப்படை பாவங்கள் பொருள் பாவங்களுடைய புத்தி வருது. அந்த நேரத்தில் ஆரம்பி கட 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 கடன்னு வீடு முடிஞ்சிடும். சொல்லாம சொல்லக்கூடாதா? அழகா லாஜிக்கில சொல்லலாம். ஒருத்தன் வர்றான், டியூட்டியில் இருக்கிறான், ஏற்கனவே டியூட்டியில் இருக்காரு. எனக்கு ஐயா இப்ப எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கேட்கறாங்களா? கேட்பாங்களா? அப்ப அவனுக்கு நடக்கும் தசா புத்தி இரட்டைப்படை பாவங்களை. ப்ரொமோஷனா என்னங்க அர்த்தம்? ப்ரொமோஷன் ஆனா ஒரு 1000 2000 சம்பளம் கிடைக்கும். அப்ப பொருள் பாவம் வளருமான்னு கேட்கிறான் கேள்வி. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப அங்க ஒற்றைப்படை பாவம் கிடைக்காது உனக்கு. இப்ப டிரான்ஸ்ஃபர் அடிக்க போறான் ஒன்னா, ஆமாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல, எங்க தூக்கி போடுறான்னு தெரியல, தூக்கி விட்டுருவான். ஏன்னா 3 வந்து சிறு தூர பயணம், 9 நீண்ட தூர பயணம். வெளிநாடு 9 வைக்கிறீங்களா, இப்ப நீண்ட தூர பயணம் தானே. அப்ப 1 3 5 7 9 பார்த்தா டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவா. இப்போ வீடு மாறணும், ஊர் மாறணும், இடம் மாறணும், பதவி மாறணும், காசு கிடைக்காது. என்ன படிக்கணும்? படிக்கலாம். என்ன படிக்கணும் கேட்டா உயிர் பாவம் நல்லா இருக்குது, படிக்கலாம், நல்லா படிப்பான், நல்ல மார்க் வாங்குவான். ஒருத்தர் +2 முடிக்க போற நேரத்தில் உயிர் பாவம் இருந்தால் அவன் +2 நல்ல மார்க் வாங்கிடுவான். என்ன கோர்ஸுங்கிறதெல்லாம் அங்க கிரக காலத்து ஒற்றைப்படையா இருக்க வேண்டும். இரட்டைப்படையா இருந்தா கண்டிப்பா டெக்னிக்கல்ல விட்டுடணும். நான் இத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன். அவனுக்கு வந்து இரட்டைப்படை பாவம் பலமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, டிகிரின்னு கொண்டு போட்டுறாத, நீ டிப்ளமா சேரு. இரட்டைப்படை பாவங்கள டெக்னிக்கல் பொருள் பாவம். டெக்னிக்கல்னா டிப்ளமோ, பிஇ, டாக்டரும் டெக்னிக்கல் தான். அது மாதிரி விட்டுரு, அங்க போயிடுவான், நல்லா படிப்பான். அவன் மைண்டே எப்படி இருக்கும், பிரிச்சு மேஞ்சிருவான். புரியுங்களா? ஒற்றைப்படை பாவம்ல தான் டிகிரி விடு, அவன் நிறைய படிச்சு தான் வேலை போவான். இவன் ஒரு பையனுக்கு சீக்கிரமா சம்பாதிக்கிற யோகம் இருக்குன்னு வச்சுக்க, பொருள் பாவம் செயல்பட போகுது. அவனை என்ன பண்ணும்? ஐடிஐ சேர்த்து விட்டுணும். ஐடிஐ சேர்த்துட்டா என்ன ஆகும்? ஐடிஐனா 10வது முடிஞ்சவனா ஐடிஐ போடலாமா? 15 வயசா ஐடிஐ, 17 வயசா, 18 வயசுல சம்பாத்தியம். நீ சொல்லணும், இவன் 18 வயசுல சம்பாதிக்கிற இருக்கு, டிகிரி படிச்சா சம்பாதிப்பானா? டிகிரி படி அப்ப இது கேபி தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், கம்ப்யூட்டர் இருந்தாலும் சொல்ல முடியல, சொல்ல முடியாது. அப்போ நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்க. பிரிச்சு மேஞ்சிடணும்ல. இங்க பாருங்க, இந்த டேட்ல வேலைக்கு போனியா, கேம்பஸ்ல வேலைக்கு போனியான்னு கேட்பேன். ஒருத்தன் பிஇ முடிக்கிறான், 21 வயசுல பிஇ முடிச்சிருவானா? 17 4 21. அப்ப முடிகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு புத்தி, இரட்டைப்படை பாவங்கள் 2 6 10 சூப்பரா நடக்குதுன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆவான்னு சொல்லுங்க. ஆமா ஐயா, நான் கேம்பஸ் படிச்சு முடிச்சுட்டு வந்தேன்னா ஒரு நாள் கூட வீட்டில் இல்லைங்க ஐயா, கேம்பஸ்ல என்ன செலக்ட் பண்ணான் சொல்ற போது அப்ப எனக்கு இன்னும் தைரியமா பலன் சொல்றதுக்கு வருமா வராதா? அப்போ இதை சொல்லறதுக்கு உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப அகம்புறம் என்று தெரிந்தால்தான் சொல்ல முடியும், இல்லைன்னா அதையும் சொல்ல முடியாது. இப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக வெளிச்சம் போட்டு காட்டுவது கேபி சிஸ்டம். இதுல யாருமே தப்பிக்க முடியாது. சொன்னதுதான், இவர் இப்படிதான் இருப்பார்னா இப்படிதான் இருப்பார். அப்ப அந்த அளவுக்கு துல்லியமான முறை என்பதை சொல்லி நான் இன்னொரு முறை நிறைய பேசுறேன், நேரம் ஆயிடுச்சு. அதனால இந்த நம்ம தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து வீடியோ போடுவோம். இதை பாருங்க, கேளுங்க, இதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கங்க. இப்ப இதை பேசினதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு, நண்பர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். என்னடா இவன் போட்டு இப்படி பாரம்பரியத்தை இப்படி பேசுறாப்லன்னு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நமக்குள்ள என்ன ஜோதிட சண்டை, என்ன சண்டை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கேபி முறையில் கணித்து
கொள்ளுங்கள் என்பதை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, எங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இல்லைங்களே, லேப்டாப் இல்லைங்களே, நான் எப்படிங்க எங்கள் ஜாதகத்தை கணிச்சு பார்க்கறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. இப்போதைக்கு என்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப்பு எல்லாமே இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை கணித்து அனுப்பிவிடுறேன். பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை. உங்களுக்கு என்ன தசை முடித்து புத்தி நடக்குது, இந்த தசை நமக்கு பொருளாதாரத்தை வளர்க்குமா, அகம் சார்ந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு பாருங்க. நீங்க ஒன்றும் தட்சணை எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு மக்களுக்கு இந்த விஷயத்தை கேபி சிஸ்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய அவா. அதனால நான் உங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்கல. உங்கள்கிட்ட கேட்பது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பர்த் பிளேஸ், 3 அவசியம். கூடுதலாக ஒரு விஷயம், நீங்கள் படித்திய கல்வியை எனக்கு சேர்த்து அனுப்புங்க. இதை சொன்ன உடனே கல்வியை ஏன் கேட்குற நீ? இதை கேட்ட உடனே சீரியஸ் ஆயிரும். கல்வியை எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. நீங்கள் ஏதாவது ஒரு டயத்தை அனுப்பிச்சு விட்டு அது தப்பான ஜாதகத்தை நான் கணிச்சு போயா உன் கேபி என்ன இப்படியா போட்டிருக்கேன்னு கேட்டால் நான் மாட்டிக்கிறேன். அப்போ உன்னுடைய கல்வியை சேர்த்து அனுப்பினால் நீ அனுப்பிய நேரம் சரியா தவறா என்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன். அப்போ உங்களுக்கு சரியான ஜாதகத்தை என்னால் அனுப்ப முடியும். இதில் நிறைய அனுபவம் இருக்கு. ஒரு நண்பர், ஒரு ஜோதிட நண்பர் எனக்கு நான் சொன்னதை கேட்டு ஒரு நண்பர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பினார். பழகிய நண்பர், தெரிஞ்சவர். அப்ப ஜாதகத்தை போட்டுட்டேன். அவர் அனுப்பிய நேரத்திற்கு ஜாதகத்தை கணிச்சிட்டேன். நான் கணிச்சு பார்க்குறேன், அந்த ஜாதகம் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவர் இப்போ சிவகுமார் மாதிரி, ஐயா ரவீஷ் ஐயா மாதிரி அவரும் பழக்கப்பட்ட நண்பர். ஒரு ஜாதகம் போட்டுட்டா அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் அவர் தெரியணும். அந்த ஜாதகத்தில் அவர் தெரியணும். அவர் தெரியல அந்த ஜாதகத்தில். நான் அப்படியே வச்சுட்டேன். இது ஒன்றும் சரியா வரலையே, எனக்கு மனசு சரியில்லை, இது ஏதோ டைமில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு வச்சுட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு அவர். ஐயா, ஜாதகம் டைம்லாம் அனுப்பி விட்டேன், எனக்கு ஜாதகம் அனுப்பல அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, ஐயா நீங்கள் அனுப்பிய நேரத்தில் எனக்கு டவுட் இருக்குது, நான் ஜாதகம் போட்டுட்டேன், ஆனால் அந்த ஜாதகத்தில் எனக்கு திருப்தி இல்லை. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை பொருந்தலை, அதனால டைமில் ஏதோ வித்தியாசம் இருக்குது, நீங்கள் திரும்ப ஒருத்தர எனக்கு பாருங்கள் உங்கள் டயத்தை அப்படின்னு. அவர் 6:08 சொல்லி 6:08 AM கொடுத்துருந்தார். காலையில் 6 மணி 8 நிமிடம் அவர் கொடுத்துருந்தார். ஐயா நீங்கள் அனுப்பிய நேரம் 6 மணி 8 நிமிடம் தானே, அதானே மெசேஜ் எனக்கு அனுப்பியிருக்கீங்கண்ணா. டக்குன்னு ஐயா 6:08 இல்லைங்க ஐயா, 6:12ங்க. 4 நிமிஷம் அவர் தப்பாக சொல்லிட்டார். 4 நிமிஷம் தப்பாக சொன்னால் இங்கே 1 டிகிரி. அப்போ 4 நிமிஷத்துக்கு 1 டிகிரி தள்ளி போகும் கிரகங்கள். அப்போ ஜாதகம் தப்பு சரியாக வருமா? இது மிக துல்லியம் கேபி சிஸ்டம். அப்போ என்னங்க ஐயா, ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், 12ங்க, 6:12ங்க நான் அப்படின்னு. சரி ஐயா நான் பார்க்குறேன் திரும்ப. 6:12 டயத்தை போடுறேன், பக்காவாக செட் ஆகுது, சூப்பராக இருக்குது. அவருடைய ஜாதகம் அனுப்பி விட்டேன். இதாங்க உங்கள் ஜாதகம்னு. ஐயா இது கரெக்டாக இருக்கீங்க. அப்புறம் அவர் கேட்ட சில, இந்த நேரத்தில் உனக்கு கல்யாணம் இந்த நேரத்தில் நடந்திருக்கும், உனக்கு குழந்தை இந்த பாக்கியம் இதை கடந்திருக்கும், இதெல்லாம் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டார். எதையும் அவர் லக்ன பாவம் ரொம்ப பக்காவாக வேலை செய்யும். லக்ன சப்ளாடு ராகு, நான் சொன்னேன்ல ராகுன்னு, அதே மாதிரி அவருக்கு லக்ன சப்ளாடு ராகு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா எதையும் நீங்கள் பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பீங்க, பிரம்மாண்டமாக செய்யணும், சிம்பிளாக செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க, பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பீங்க. ஆமாங்க அதாங்க உண்மை, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது பிரம்மாண்டம் தான் செய்யணும்னு நினைப்பினார். அப்படி டைம் முக்கியம். நீங்கள் கொடுக்க நேரம் சரியா இல்லையா என்பதற்கு உங்கள் கல்வி எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், நீங்கள் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், உலகளாவிய நண்பர்கள், தமிழ் மக்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் அனுப்பிங்க, உங்கள் கல்வி அனுப்புங்க, ஃபாதர் மதர் நேம் அனுப்புங்க, உங்களுக்கு ஜாதகம் போட்டு அனுப்பி விடுறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9787
79 92 97 9787799297. இது என்னுடைய செல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் ஃப்ரீயா போட்டு அனுப்பி விடுறேன். எவ்வளவோ ஜாதகம் நீங்க எழுதி நோட்டை வச்சிருப்பீங்க. ஆனால் இதை பாருங்கள், அகம் வலுத்திருக்கிறதா, புறம் வலுத்திருக்கிறதா, என்ன பர்சன்டேஜ், இப்ப என்ன நடக்குது அத்தனையும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமிக்கு நன்றி கூறி சிறப்பாக வந்து வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க.